ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அட்டகாசமான கனவா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 5 பல்லு பூண்டு, ஒரு பீஸ் இஞ்சியை நல்லா நசுக்கிட்டு அதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கட் பண்ண 3 வெங்காயத்தை அதில் போட்டு வதக்கிடலாம். இப்போது இதில் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் வதக்கிடலாம். இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ 3 பச்சை மிளகா ஸ்லிட் பண்ணி அதில் போட்டுக்கலாம். இப்போது அடுத்தது நம்ம ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாம். இதில் தக்காளி ஜாஸ்தியாக போடக்கூடாது, ஏன்னா இது மசாலா. ஸோ தக்காளி அதிகமாக போட்டால் அது கிரேவி ஆகிடும். அதனால் ஒரே ஒரு தக்காளி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன். காரம் இன்னும் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா 1 ஸ்பூன் கூட எக்ஸ்ட்ரா மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு வாஷ் பண்ணி கட் பண்ண கனவாவை இதில் போட்டுக்கலாம். இப்போது இந்த கனவாவை இந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இந்த கனவா மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒயிட் ரைஸுக்கு ரசம் வச்சுட்டு இந்த கனவா மசாலாவை வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த கனவா மசாலா வேவறதுக்கு நம்ம தண்ணி ஊற்றவே தேவையில்லை, அதுலேயே தண்ணி வந்துடும். சிக்கனில் எப்படி வருதோ அதே மாதிரி இதில் வந்துடும். அப்படியே இதை சிம்மிலேயே வச்சுட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடும். இப்போது மசாலா சூப்பராக வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு 3/4 ஸ்பூன் பெப்பரை நல்லா இடிச்சிட்டு அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இந்த கனவா மசாலா தளன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த கனவா நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. அப்படி வேக வச்சா ரப்பர் மாதிரி ஆகிடும். ஆனால் இது நல்லா தளன்னு சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி கார்னிஷ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட லில்லிஸ் ஃபுட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. பாய்.